ஒரு சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்மோஸ்ட் திங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஏ ட்ராயிங் அண்ட் டு ரெப்ரசன்ட் ஏ ட்ராயிங். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ட்ராயிங் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ ஒரு வந்து ட்ராயிங்கிறது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ வி டோன்ட் நீட் எனி ட்ரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ நம்ம பேப்பரில் நீங்கள் வரைகிறீங்கள அந்த வரைகிறத சாஃப்ட்வேரில் வரைகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேடோட இம்பார்ட்டன்ஸ். ஆட்டோகேடுங்கிறது ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ அதை க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆட்டோடெஸ்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ ஆட்டோடெஸ்க்குங்கிற கம்பெனி தான் ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க 1982 வந்து என்ன பண்ணாங்க, தே ஹவ் கிரியேட்டட் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னா டிசைட் டெவலப். ஆட்டோடெஸ்க்குங்கிறது இட் இஸ் அ கம்பெனி நேம். ஆட்டோகேட் அப்படிங்கிறது அது அவங்க வச்சுருக்கிற நிறையா சாஃப்ட்வேர்ஸில் அது ஒன்று. ஸோ பட் இட் இஸ் அ ஃபஸ்ட் சாஃப்ட்வேர் தே கிரியேட்டட் பை ஆட்டோடெஸ்க். ஸோ த்ரூ ஆட்டோடெஸ்க் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can do 2D drafting பண்ணலாம் பை டூல்ஸ் யூஸ்ட் இன் 2D drawing. நம்ம நார்மலாக பில்டிங் பிளான் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த பில்டிங் பிளான் வந்து என்னது, இட்ஸ் அ 2D. ஸோ ஒரு பில்டிங் பிளான் வந்து நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்கல்ல, பிரிண்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன டைமென்ஷனில் இருக்குது, 2 டைமென்ஷனில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடலிங். ஸோ ஒரு இமேஜ் வந்து ஐசோமெட்ரிக் வியூ நீங்கள் படிக்கிறீங்கல்ல, ஸோ அந்த ஐசோமெட்ரிக் வியூவில் படிக்கிறது தான் 3D மாடலிங். ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோகேட் 2D டிசைனிங் அண்ட் 3D மாடலிங். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த இமேஜில் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும் ஹவு டு இட்ஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஐசோமெட்ரிக் வியூ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம் தெரியும். ஆட்டோக்கில் என்ன பண்ணலான்னா இந்த டாப் வியூ இதெல்லாம் பண்ணி இந்த எண்ட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனும் இந்த லைனு இந்த லைன் இந்த லைன் இந்த லைனு அடுத்து இந்த கட்டிங் இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணாலே இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வரைஞ்சிடலாம். இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட்டும் வந்து ஜஸ்ட் இந்த இது மட்டும் வரைஞ்சிட்டு எவ்வளோ லென்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா திஸ் ஆப்ஜெக்ட் வில் பி ரிசீவ்டு ஃப்ரம் AutoCAD. ஃபஸ்ட்டு வந்து வாட் ஆர் த திங்ஸ் ஆப்ரேஷன்ஸ் we are doing in AutoCAD. ஸோ இட் இஸ் டிவைடட் into 2 category, 2D டிசைனிங் அண்ட் 3D மாடலிங். ஸோ டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன். 2D டிசைனிங்கில் என்னென்ன இருக்குது, டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன், டைமென்ஷனிங். 3D மாடலிங்கில் ஐசோமெட்ரிக் வியூ, நீங்கள் ஈஜியில் பார்த்த மாதிரி ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ these are the tools used in 2D draw toolbar. ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறோம். ஸோ ஆட்டோகேட் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து என்னென்ன வரையலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஆரோ, ஆர்க்கு, பாலிகன் வரையலாம், ரெக்டாங்கிள், ஆர்க்கு, சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸு, ஆர்க்ஸு, ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அது பாருங்கள். ஸோ இதில் இருந்தால் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் இங்கே கொடுக்கணும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ண இருக்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணால் இங்கே ஓப்பன் ஃபைல், ஓப்பன் ஏ ஷீட் செட் இதெல்லாம் பண்ணணும். நமக்கு இது வந்து நியூ ட்ராயிங் அப்படின்னா ஸ்டார்ட் ட்ராயிங் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ கொடுத்தீங்கன்னா இதான் வந்து நமக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் சரிங்களா. ஸோ இதில் நம்ம ட்ராயிங் ஆரம்பிக்கும் போது என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டால் என்னென்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் பாருங்கள். ஸோ இட் இஸ் அ லைன், ரெக்டாங்கிள் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இது பேர் தான் பார்த்தீங்கன்னா டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் டூல் பார். இந்த ட்ரான் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூல் பார்ஸ் சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோம், புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால என்னது, திஸ் இஸ் அ ட்ராயிங் ஆர் டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பார்ஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ராயிங்ஸில் இருக்கிற மாடிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வரும்போது என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. கர்சர் பக்கத்தில் எப்பயுமே பாருங்கள், ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்குது. ஸோ இப்போ நான் பாருங்களேன், ஸோ இது பக்கத்தில் போகும்போது என்னது 0,0 வருதா, இதான் பார்த்தீங்கன்னா XY 0,0. நான் தள்ளி போக என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்து மாறும். இந்த லிமிட்டுன்னு என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இது ஒரு சுற்றி பாக்ஸாக என்ன பண்ணலாம், ஒரு லிமிட்டாக நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரேண்டமாக 100 ஸ்பேஸ் 100 கொடுத்துட்டேன். அப்போ என்ன அது, இட் இஸ் கிளிக்கிங் அட் அ பாயிண்ட். ஒரு 100 அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட்டாச் ஆகிடுச்சு. அடுத்த லைன் நான் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆஃப் த லைன் வந்து ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாக்ஸில் வந்து கேட்குதில்ல உங்களுக்கு வேல்யூ ப்ளூ கலரில் வேல்யூ மாறுது பாருங்கள். இந்த வேல்யூ மாறுற இடத்துல நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் கர்சர் வந்து இதை இப்படி வச்சுட்டேன்னா எந்த லைன் எனக்கு தேவையானது, ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி கர்சரை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹரிசாண்டல்லே நிற்கிது. அது மூவ் பண்ணும்போது இங்கே 100ன்னு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த லைன் வரைய இருக்க அந்த கண்டினியூட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்கேப் ப்ரெஸிங் எஸ்கேப் நமக்கு என்ன ஆகும் எனக்கு இதிலிருந்து இதை விட்டுரும். இல்லாட்டி அடுத்தடுத்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு லைனோட உங்களுக்கு ட்ராயிங் பிளான் முடியாது, அடுத்தடுத்த லைன் போட்டுகிட்டே இருக்கணும்ல. அதனால் ஒரு லைன் முடிஞ்சாலும் அது கண்டினியூட்டி இருக்கும், இதுலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எஸ்கேப் அனுப்பிச்சா தான் இந்த லைன்லேருந்து வெளியே வரும். சரிங்களா, இது வந்து இல்லை ஸ்ட்ரைட் லைன். அடுத்து வந்து பாலி லைன். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வந்து மாறுறது, திஸ் இஸ் அ பாலி லைன். அடுத்து சர்க்கிள். ஸோ சர்க்கிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இஃப் சம்டைம்ஸ் சர்க்கிள் வந்து நமக்கு ரேடியஸ் இருக்கும், சம்டைம்ஸ் டயமீட்டராக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இந்த 3 பாயிண்ட்டோட டேட்டா நம்ம கொடுத்துருப்பாங்க, டேஞ்சன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் ரேடியஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆகும், இதோட ரேடியஸ் வந்து ரேடியஸ் இல்லை டயமீட்டர் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு இருக்குல்ல கீழே, அதில் வந்து என்ன பண்ணலாம், வி கேன் ஹேவ் டு என்டர் த சர்க்கிள் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 கொடுக்குறேன். ஸோ சர்க்கிள் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. சரியா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த இது போய் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இப்போ நான் லைனை கிளிக் பண்ணுறேன், அது செலக்ட் ஆகிடும். ஸோ ஆர்க்லேயே நிறைய டைப் இருக்குது. 3 பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ், இந்த பாயிண்ட்டு ஸ்டார்டிங் சென்டர் எண்டு, இதை வச்சு கிளிக் பண்ணலாம். அடுத்து ஸ்டார்டிங் சென்டர் ஆங்கிள், ஸ்டார்ட் இருக்கும் சென்டர் இருக்கும், ஆங்கிள் தெரிஞ்சால் ஒரு ஆர்க்கில் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டூல்ஸும் வந்து வி கேன் ட்ரா. தென் நெக்ஸ்ட் இஸ் மாடிஃபை. ஸோ மாடிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா மூவிங், ஒரு லைன் வரைஞ்சிட்டோம், வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வி கேன் மூவ். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்த்துடலாம், ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரா டூல்ஸ். இந்த ஹேச்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து போக சொல்கிறேன் நான். இந்த ஹேச்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரைஞ்சதுக்கப்புறம் தான் புரியும். நெக்ஸ்ட் இஸ் மாடிஃபை டூல் பார். மாடிஃபை டூல் பாரில் என்னென்னா நம்ம ஒரு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும், எரேஸ் பண்ணணும், காப்பி, ஆஃப்செட் அண்ட் மூவ். ஆஃப்செட் அப்படின்னா என்னென்னா ஒரு லைன் வரைஞ்சிட்டோம், அதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 லைன் வரையணும் அப்படின்னா ஒவ்வொருடையும் நம்ம லைன் வரைய தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வால் திக்னஸ் இருக்குது, ஒரு செவர் இருக்குது, ஒரு செவரோட ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டிங்க, இன்னொரு பக்கம் வரையினா என்ன பண்ண தேவையில்லை, திருப்பி அதே மாதிரி லைன் வர தேவையில்லை. ஸோ வி கேன் ட்ரா ஆஃப்செட்ஸ், எவ்வளோ கேப் அப்படிங்கிறது தான் நம்ம ஆஃப்செட்ஸ் வரையலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு இந்த லைன் இருக்குது, இந்த லைன் மாதிரியே நான் அடுத்தடுத்து கீழே வந்து ஒரு 10 லைன் வரையணும் அப்படின்னா என்ன பண்ண தேவையில்லை, Ctrl+C Ctrl+V காமிக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, அப்படி பண்ணால் என்னால் என்ன பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இங்கே கமாண்ட் பார்னு ஒன்று இருக்கும். ஸோ கீழே இருக்கா, இங்கே தான் நம்ம எந்த கமாண்ட்னாலும் நம்ம கொடுக்கணும். சரியா, ஸோ அப்படி கொடுக்கும்போது டைப் பண்ணி OFFECT ஆஃப்செட் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஷின் என்ன கேட்குது பாருங்கள், ஆஃப்செட் ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குது. அதாவது நம்ம அடுத்து வரைய போகிற லைன் பேரலல் லைன்ஸ் இருக்குல்ல, அந்த பேரலல் லைன்ஸ்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குது. ஒரு 2 அப்படின்னு கொடுக்குறேன் நான். செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ஆஃப்செட், எந்த ஆப்ஜெக்டை ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து கேட்குது பாருங்கள் எந்த சைடில் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கர்சர் வச்சுட்டு இப்படி திருப்பி இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி. ஸோ ஐ ட்ரா த பேரலல், இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்ஸ். சரிங்களா, இதுதான் ஆஃப்செட்ஸ். ஸோ அதே மாதிரி மாடிஃபிகேஷனில் வேறு என்ன இருக்குது, எரேஸ், காப்பி அண்ட் மூவ். ஸோ பார்த்தீங்கன்னா எரேஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எரேஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ எரேஸ் கிளிக் பண்ணலாம், இல்லை இன்னும் இங்கே கமாண்டில் டைப் பண்ணலாம், செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணால் டெலிட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இதை பண்ணுறேன், டெலிட் ஆகிடுச்சு. என்ட்ரு கொடு, இப்போ என்ட்ரு அமுக்கினதுனால அது கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, அடுத்து ட்ரிம்னா என்னென்னா, இந்த லைன் இருக்குது, இந்த லைனில் வந்து ஒரு செக்டருக்கு மேலே இருக்கிறது மட்டும் நான் கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆனால் அந்த எந்த செக்டர் வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிசைட் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, இங்கே நம்ம ஒரு லைன் வரைகிறேன், இது சென்டரில் இருந்து ஒரு லைன் இப்படி வரைகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிஷ்னலாக இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் நான் ட்ரிம் பண்ணணும், இந்த பக்கத்தில் இருக்க மட்டும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த ட்ரிம் நீங்கள் டைப் பண்ணணும். எல்ஸ் இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் எந்த லிமிட்டுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த லைன் கட் பண்ணணும், சர்க்கிளுக்கு இந்த பக்கம் இருக்க லைன் தான் கட் பண்ணணும். ஸோ சர்க்கிளை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் நான். இப்போ ட்ரிம் ஆப்ஷன் போயிட்டு என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கட். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா, ஸோ ட்ரிம்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நம்ம எந்த லிமிட்டுக்கு அப்புறம் கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லிமிட் செட் பண்ணதில் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, இல்லாட்டி வந்து டெலீட் ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மிரர் இமேஜ் வரையணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து மிரர் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டேன். இதை பேஸ் பண்ணி மிரர் இமேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வைக்கணும்னு இருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கர்சரை மூவ் பண்ணுறது தந்தாப்பில் என்ன பண்ணணும், மிரர் இமேஜ் இந்த பக்கமும் வரும், இந்த பக்கமும் வரும், இல்லை இந்த பக்கமும் வந்துச்சா. ஸோ செலக்ட் பண்ணுங்கள், மிரர் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள், என்ட்ரு அமைக்கணும். சரியா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு என்ன கேரக்டர் இருக்குது, ஃபில்லட். ஸோ ஃபில்லட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நமக்கு ட்ரா ஸோ லைன் கிளிக் பண்ணுறேன். ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ ரேடியஸ் வந்து ஒரு 3 கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ கர்வ் ஆகிடுச்சா. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் கொடுக்கணும், நான் கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ இந்த எண்ட் என்னாச்சு, கர்வ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபில்லட்டுங்கிறது என்னது, ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி கர்வ்டாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரெக்டாங்குலர் அரே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதே மாதிரி வந்து ஒரு 4 ஷேப் இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அரே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது போல் அரே பண்ணலாம். இது வந்து ஸ்கேலை கம்மி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது இருக்குது, இதே மாதிரி இதை வந்து சின்னதாக ஆகணும் அப்படின்னா அதை நமக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மியாகணும் அப்படிங்கிறத வச்சோம். ஸ்கேல்னு அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும், we can இது சின்னதாக ஆகிக்கலாம். ஸ்கேல் ஃபேக்டர் வந்து ஒரு 0.5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுச்சு. இப்போ ஸ்கேல் ஃபேக்டர் 2 கொடுத்தேன்னா அது 2 டைம்ஸ் தான் கணக்கு. இப்போ வந்து ஸ்டேட்டஸ் டூல் பார். இப்போ ஸ்டேட்டஸ் டூல் பார் அப்படிங்கிறது கிரிட்டு, ஆர்த்தோ, போலார், ஓ ஸ்னாப். ஓ ஸ்னாப்புங்கிறது ஆர்த்தோகோனல், அந்த ஸ்னாப் தான் அது. ஸோ கிரிட், ஆர்த்தோ, போலார் அண்ட் ஸ்னாப். ஸோ இது வந்து இந்த 4 ஸ்டேட்டஸ் டூல் பார் வந்து நமக்கு முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. கிரிட் ஓ ஸ்னாப், 3D ஓ ஸ்னாப், ஓ ட்ராக், டக்ஸ், டைனமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இது எங்கே இருக்கும் சாஃப்ட்வேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோடு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மோடு மாறும். ஆர்த்தோ மோடு, டைனமிக் இன்புட், இன்ஃபர் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மோடு வந்து உங்களுக்கு மாற்றிட்டே இருக்கலாம். 2D ஆப்ஜெக்ட், 2D ஓ ஸ்னாப் இருந்துச்சுல. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங் இதெல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒவ்வொரு மோடு போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆர்த்தோ மோடு வந்து இங்கே கிளிக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஆர்த்தோ மோடு இப்போ கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் எனக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் போட்டேன். ஸோ இப்போ ஒரு லைன் போடணும் அப்படின்னா ஸோ இந்த எண்டை வந்து எனக்கு கிடைக்கிதில்ல, ஆர்த்தோ அப்படிங்கிற இந்த கார்னர் வந்து எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. சரிங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் கர்சர். ஸோ இந்த இடத்துல போய் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்கில் போய் என் பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்லப்பா. ஸோ இதை நான் ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த லைனுக்கு வந்து மிட் பாயிண்டில் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு நான் வரைய போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லைன் வரைய போகிறேன். பாருங்கள், லைன் வரைய போகிறேன். இப்போ பாருங்களேன், எந்த இடத்துல என்னால் எனக்கு கிளிக் பண்ணணும்னு தெரியல. இதோட மிட் பாயிண்ட் வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லென்த் எனக்கு தெரியாது. லென்த்து தெரிஞ்சாலும் கோஆர்டினேட் வச்சு லென்த்து கண்டுபிடிச்சி இதில் கிளிக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இதோட மிட் பாயிண்ட் தெரிஞ்சுன்னா எனக்கு ஈஸியாக நான் கிளிக் பண்ணி பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிடலாம்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த இதில் போய் இங்கே மிட் பாயிண்ட்டுன்னு இருக்குல்ல. இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என் பாயிண்ட்டு சென்டர்லாம் வந்து மார்க் ஆச்சு. பாருங்களேன், இப்போ லைன் பாருங்கள், இப்போ என் பாயிண்ட்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகுது. உங்களுக்கு என் பாயிண்ட்லாம் ஹைலைட் ஆகுது. சர்க்கிள் வந்து சர்க்கிளோட சென்டர் வந்து ஹைலைட் ஆகுது. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கிளிக் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஆகுது. பட் வந்து என்ன இல்லை, எனக்கு மிட் பாயிண்ட் வந்து கிளிக் ஆகலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எடுத்துகிட்டு போய் இங்கே மிட் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ லைன் இப்போ இங்கே ஒவ்வொரு அடையும் இங்கே போய் லைன் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீழே இப்போ எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ கமாண்டில் ஒன்றுமே இல்லை. கிளிக் பண்ணி
என்டர் கொடுத்துட்டிங்கன்னா லைன் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுற மாதிரி இப்போ எனக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிதா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிட் பாயிண்ட் கிடைக்கல எனக்கு. ஸோ இப்போ இதில் நான் ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஐ கேன் ட்ரா எ லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போதே ஒரு பெர்பெண்டிகுலருக்கு வந்து ஒரு இது நிற்கிதில்லப்பா. இப்போ நான் மூவ் பண்ணுறேன், பெர்பெண்டிகுலர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கல. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மோடு. சார் அந்தந்த டூல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இட் இஸ் கிரிட், ஆர்த்தோ மோட், போலார் மோட் அண்ட் ஸ்னாப் மோட் அப்படின்னு இருக்குது. இந்த ஆர்த்தோ மோடை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன் அப்படின்னா இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், பெர்பெண்டிகுலர், வெர்டிக்கல் இல்லை ஹரிசாண்டல் ரெண்டு தான் என்னால் வரைய முடியும். வேறு நடுவில் எந்த லைனுமே எனக்கு வர மாட்டேங்குது கர்சரை மூவ் பண்ணிட்டா. ஸோ அது பேர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்த்தோ மோட். இங்கே கிளிக் பண்ணியிருக்க வந்து ஓவரால் செட்டிங்ஸு, சரிங்களா. இது இல்லாமல் இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஆர்த்தோ மோடு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து போலார் ட்ராக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 90, 180, 270, 360 இதெல்லாமே ட்ராக் பண்ணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எல் என்டர் அமுக்கிட்டேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுது, ஸோ இப்போ 0 வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ 0 டிகிரி ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்து பாருங்கன்னா 45 ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸ்பெசிஃபை பண்ணதுன்னா என்னது, அந்த இடத்துல லைட்டாக நிற்கிது, சரிங்களா. அது ஒரு மேக்னெட் மாதிரி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 90, அடுத்து 135, 180. ஸோ இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே வருது, சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸு, ஆங்கிள் ட்ராக்கிங் செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை டிகிரி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ட்ராக்கிங் செட்டிங்ஸில் போய் என்னென்ன டிகிரியெல்லாம் உங்களுக்கு வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிளுக்கு என்ன பண்ண தேவையில்லை, ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணி ட்ராயிங் வரைய தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசோ பிளைன், டாப்பு இதெல்லாம் நீங்கள் வியூவில் வந்து மாற்றுறது. ஸோ அடுத்து இந்த என் பாயிண்ட்டு இதெல்லாம் ஹைலைட் ஆகுது. நம்ம ஒரு லைன் வரைய போகிறோம், ஒரு ட்ராயிங் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே டச் பண்ண போகிறோம் அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ பெர்பெண்டிகுலர் வரணும் அப்படின்னா அதுக்கு டேஞ்சன்ட்னா டேஞ்சன்ட் தெரியணும். இப்போ டேஞ்சன்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று இப்போ எல் என்டர் லைன் வரைகிறேன். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ நான் இங்கே வரைஞ்சிட்டேன், ஒரு பாயிண்ட் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து டேஞ்சன்ட் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா, ஸோ இந்த பச்சை கலரில் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து டேஞ்சன்ட். ஸோ அதுவே வந்து எனக்கு டேஞ்சன்ட் கொடுக்குது. இப்போ நான் டேஞ்சன்ட் வரையணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது கிளிக் பண்ணாட்டி என்னால் என்ன பண்ணியிருக்க முடியாது, இந்த பாயிண்ட்டுக்கு என்னால் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்க முடியாது சர்க்கிளுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுது, அதுவே கிவிங் மீ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டேஞ்சன்ட் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ இதெல்லாமே நிறைய நீங்கள் ஒவ்வொரு எல்லா இதுவுமே வந்து பார்க்க முடியாது. நம்ம அடுத்தது ட்ராயிங் வரைய தான் இந்த டூல்ஸ் வந்து நம்மளால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அனோட்டேஷன் ஸ்கேல் 1:1 தான் நம்ம வச்சுருக்கோம் செட்டிங்ஸு. டிராஃப்டிங் அனோட்டேஷன் இதுலேயே வந்து நிறைய மாடல் இருக்குதுப்பா. டிராஃப்டிங் அனோட்டேஷன், 3D பேசிக்ஸ், 3D மாடலிங் இதெல்லாமே இந்த மோடு வந்து மாற்றிக்கலாம், சரிங்களா. நம்ம இப்போ வந்து டிராஃப்டிங் அனோட்டேஷன் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஐசோலேட்டிங் ஆப்ஜெக்ட்லாம் அடுத்து 3Dயில் பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் ஆர் த பேசிக் டூல்ஸ். மாடிஃபைலையும் ட்ராலையும் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் டூல் பார். ஸோ கமாண்ட் டூல் பார் தான் நம்ம டைப் பண்ணோம்ல, லென்த்து இதெல்லாம் டைப் பண்ணோம்ல. ஸோ இட் இஸ் கமாண்ட் டூல் பார் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்டிவேட்டிங் ஆல் த கமாண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு இன் AutoCAD பை டைப்பிங். ஸோ இதில் டைப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இப்போ ஒரு லைன் வரையணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், இதில் போய் கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த லைன் எங்கெங்கெல்லாம் விசிபிளாக நமக்கு தெரியுதோ லைன் வேணும்னா லைனை அப்படி கிளிக் பண்ணி நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். பட் உண்மையாகவே வந்து நம்ம நிறைய நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா கமாண்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைன்னா எல் என்டர், இப்போ ஆஃப்செட்னா ஓன்னு டைப் பண்ணாலே லிஸ்ட்டு வரும். ஸோ ஓ என்டர் அப்படி கொடுத்தாலே என்ன பண்ணலாம், நமக்கு ஆஃப்செட் தான் அது. ஸோ இப்போ காப்பினா Ctrl+C. ஸோ இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். கமென்ஷன்ஸ், அனோட்டேஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ அனோட்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வரைகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டிங்க, ஜஸ்ட் நான் சின்னதாக ஒரு பில்டிங் பிளான் மட்டும் போடுறேன். ஃபஸ்ட் நான் எப்படி என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் வரைகிறேன். ஸோ இப்போ ஒரு பில்டிங் ஸோ அதே மாதிரி இப்போ கர்சரும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+C. இப்போ கர்சர் பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி இப்படி கொண்டு வரும்போது எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது, சரிங்களா. இதே கர்சரை
கீழே கிளிக் பண்ணிவிட்டு அதாவது பாட்டம் டு டாப் இப்படி கொண்டு வரேன். அதாவது ரைட் டு லெஃப்ட்னா இப்படி இதுவும் க்ரீன் தான் வரும் சரிங்களா. ஸோ ரைட் டு லெஃப்ட் வரும்போது க்ரீன் கலர் வருது, லெஃப்ட் டு ரைட் வரும்போது எனக்கு ப்ளூ கலர் வருது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ரெக்டாங்கிள் வந்து என்னது, நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இந்த இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளூ கலரில் இருக்குது. இது என்ன பண்ணுறேன், இந்த லைன் இப்போ இப்படி கொண்டு வரேன், இந்த லைன் எனக்கு செலக்ட் ஆகலை. இப்படி கொண்டு வரும்போது எனக்கு லைன் வந்து செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா, செலக்ட் ஆகுது. அதே வந்து பாதி தான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு லைன் செலக்ட் ஆகலை. ஸோ இது வந்து ப்ளூ கலர் கர்சரோட கேரக்டர். ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் கர்சர் கொண்டு வரேன், இந்த ரைட் டு லெஃப்ட் கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், அந்த லைனை நான் ஃபுல்லாக வந்து இது என்க்ளோஸ் பண்ணலை, பட் இப்படி நான் டச் பண்ணதுக்கு என்ன ஆகுது, செலக்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இஃப் இட் இஸ் அ ப்ளூ கலர் கர்சர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் யூ நீட் டு ஆக்குபை த ஹோல் ஆப்ஜெக்ட் சரியா. இதே இப்போ க்ரீன் கலர் கர்சர்னா ஜஸ்ட் இப்படி டச் ஆன ஃபுல்லாலாம் கொண்டு வரணும் அவசியம் இல்லை, இப்படி லைட் இப்படி டச் ஆனாலே அது செலக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு டெலிட், ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த நிறையா வந்து கன்ஜஸ்டடாக வந்து ட்ராயிங் இருக்குது, அதில் வந்து நான் சில இது மட்டும் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனோட ஒரு எண்டை மட்டும் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போனா எனக்கு இது மட்டும் செலக்ட் ஆகுதுல்ல. இதே நான் க்ரீன் கலர் கர்சர் யூஸ் பண்ணி இதை மட்டும் என்னால் டெலிட் பண்ண முடியுமா, முடியாது. பாருங்களேன், எல்லாமே டச் ஆகிடுது, டச் ஆன எல்லாமே செலக்ட் ஆகிடுது, அதை மட்டும் என்னால் டெலிட் பண்ண முடியாது. இதே இப்போ ப்ளூ கலர் கர்சர் மட்டும் இருந்துச்சுன்னா யூஸ் பாருங்களேன், எது ஃபுல்லாக என்க்ளோஸ் ஆகுதோ அது மட்டும் செலக்ட் ஆகும், நான் மட்டும் அதை டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இப்போயே பாருங்களேன், நான் ப்ளூ கலர் வச்சு ஃபுல்லாக செலக்ட் ஆனால் தான் வர வேண்டியிருக்கு. சரி, இப்போ க்ரீன் கலர் பாருங்கள், லைட்டாக நான் பாதி டச் ஆனாலே எல்லாமே செலக்ட் ஆகிடுது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஒரு பில்டிங் இது மாதிரி பார்ப்போம். ஸோ ஒரு சரி, அப்போ வந்து அந்த பில்டிங்க்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு லைன் ஸ்கெட்ச் மாதிரி போடுறேன், இதோட மிட் பாயிண்ட்லேருந்து இதோட மிட் பாயிண்ட் அடுத்து. ஸோ இது வந்து பிளான் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லைன் ஸ்கெட்ச். இப்போ வந்து நான் இதுக்கு நேம் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கார்னர் டைப் பண்ணிட்டு இப்படி வச்சிடணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு செலக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ஹைட்டில் போய் 10 ஒரு 6 ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து கிச்சன், இது வந்து பெட்ரூம் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நான் எடுத்து என்ன பண்ண தேவையில்லை, அப்படி டெக்ஸ்ட்டை போய் டைப் பண்ணி கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இடையும் நம்ம என்ன பண்ணணும், சைஸ் மாற்றணும். ஸோ நம்ம தேவைப்படுற சைஸுக்கு ஃபஸ்ட்டு லெட்டருக்கு வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு Ctrl+C Ctrl+V கொடுத்தோன்னா அது எங்கே வைக்கணுங்கிறத நம்ம கர்சரோடய ஒட்டிகிட்டு வரும். ஜஸ்ட்டு அதை இங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வி கேன் எடிட் ஹியர் பெட்ரூம், திருப்பி இது Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு கிச்சன் சரிங்களா. ஸோ இது மாதிரி டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு நான் டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ டைமென்ஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்கும். டைமென்ஷனில் வந்து லீனியர், அலைன்டு, ஆங்குலர் டைமென்ஷன், சர்க்கிளுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்குறது, ஜாகுடு டைமென்ஷன். நமக்கு தேவை வந்து லீனியர் டைமென்ஷன் தான் நிறைய ஸ்ட்ரைட் லைனுக்கு. இன்க்ளைன்டு லைனுக்கு வந்து அலைன்டு லைன்ஸ்ன்றது, இது வந்து ஆங்கிளுக்கு வந்து ஆங்கிள். ஸோ லைன் கொடுக்குறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி திருப்பி எண்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடறேன். ஸோ இப்படி வச்சோன்னா என்ன ஆகுது, எனக்கு இதோட டைமென்ஷன் 2,0411 அப்படின்னு காமிக்குது. நமக்கு இன்னும் யூனிட்லாம் செட் பண்ணலை. நம்ம அடுத்த ட்ராயிங் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கும்போது யூனிட்ஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி சின்ன சின்ன ஷேப்ஸ் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். எனக்கு எடுத்தோடனே பிளான் வேண்டாம், ஒரு ட்ராயிங் ஆரம்பித்து சின்ன சின்ன ஷேப்ஸ் வந்து எப்படி வரைகிறது, ஒரு
ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வரைகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் எக்ஸசைஸாக பார்ப்போம். எடுத்தோடனே கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிளான் வந்து வரைய முடியாது. அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் தான் எப்படி யூனிட்ஸ் என்னென்ன மீட்டரா சென்டிமீட்டரா எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி டைமென்ஷன் லைனை பாருங்கள், நான் வரைஞ்சோடனே எப்படி இருக்குது பாருங்கள். இது செலக்ட் பண்ணால் எல்லாமே சேர்த்து செலக்ட் ஆகும். ஸோ இந்த வேல்யூ, இந்த ஏரோ மார்க்கு, இந்த லைன் எல்லாம் சேர்ந்தது தான் டைமென்ஷன். ஸோ என்ன பண்ணலாம், ஐ கேன் அட்ஜஸ்ட். இங்கே இருக்குது, இங்கே அனோடேட்னு இங்கே இருக்கும். ஸோ அதில் போய் என்ன பண்ணோம்னா டைமென்ஷன்ஸில் போய் இதை கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எடுத்த ஸ்டைல், இந்த ஸ்டைல் என்னென்ன ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிறது டைமென்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், மாடிஃபையில் போய். ஸோ எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த பில்டிங்கோட லைனையும் டைமென்ஷன் இப்போ வரைஞ்ச லைனும் அப்படி கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து எனக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால் அந்த இடத்துல நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பியாண்ட் டைமென்ஷன் லைன் இருக்குல்ல, குறைஞ்சிச்சா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரோ ஹெட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இதோட டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாமே எங்கே பண்ணணும்னா, நீங்கள் அனோடேட்டில் போய் இந்த இந்த இது கொடுத்தீங்கன்னா தான் அந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் CAD கிளாஸ் ஃபார் திஸ் செஷன். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸாக வந்து நம்ம பார்ப்போம்.